என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வடநாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லால்பெரி சிக்கன் அல்லது சிக்கன் லால்பெரி. இது லால்பெரி சிக்கன் பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப சிம்பிளானது. இது நம்ம வீட்டுகளில் செய்கிற சிக்கன் மாதிரி இருக்காது, இது ஒரு வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சிக்கனு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ லால்பெரி சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம எடுத்துருக்கிறது 400 கிராம் சிக்கன். 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம். அரை கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக 400 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே இந்த ஒரு சின்ன டீஸ்பூனில் கரம் மசாலா ஒன்று, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். காஷ்மீர் மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும், போடுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த பூண்டு, வெறும் பூண்டு நல்லா ஃப்ளேவர் வரதுக்காக ஒரு பூண்டு கொஞ்சம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். ஏன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், தனியாக அந்த பூண்டு போட்டேன்னா பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்கணும். அதுக்காகத்தான் இதில் சமநிலையில் இஞ்சியும் பூண்டும் 50-50 கிராம் அந்த ரேஞ்சில் போட்டு 100 கிராம்னா சமமாக போட்டு அரைச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவர் தேவைங்கிறனால பூண்டு கொஞ்சம் தட்டின பூண்டு இதில் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தலை இந்த காம்போடு சேர்த்து போட்டுங்க. எப்போவுமே பேஸ்ட்டாக அரைக்கும்போது கொத்தமல்லியுடைய காம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் போட்டுக்குங்க. இதுக்கு இந்த பாருங்க, ஒரே ஒரு கைப்பிடி தக்காளி, ஒரே ஒரு கை, ரொம்ப இல்லை, ஒரு தக்காளி எவ்வளோ நறுக்குனா என்ன இருக்குமோ அந்த தக்காளி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். ஏன்னா நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், காஞ்ச வரமிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் அந்த ஃப்ளேவருக்காக, வாசனைக்காக ஒரு மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை வச்சு நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணணும். இப்போ 400 கிராம் கறியை இதில் போட்டுக்கிடுவோம். சிக்கனை நல்லா துண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கட்டும். அதில் கொஞ்சம் லெமன் சாறு, அது சும்மா கொஞ்சம் லெமன் சாறு கொஞ்சம் புழிஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள், பெப்பரு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவோட இந்த லால்பெரின்னு சொல்கிறது, லாலுங்கிறது மிளகா, சிகப்புங்கிறதுக்கு தான் லால்பெரின்றது, அது போட்டு சிகப்பு மிளகா, இதோட தக்காளி பேஸ்ட்டு, உப்பு, இந்த எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். நல்லா அதில் அப்படியே ஊறட்டும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம். ஒரு தவா இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக, வாய் அகலமானதாக வச்சுக்கோங்க. தவா இருந்தால் கூட ஓகே. பாத்திரம் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 150-200 ml 200 ml ஊற்றுங்க. 400 கிராம் தான் மட்டன் சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 150-200 ml தாராளமாக விட்டுக்குங்க. ஏன்னா அது பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், மசாலா போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா மசாலாலேயே ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து எண்ணெயில் போட்டுருவோம். இந்த பாருங்கள், இப்படி பொரித்து பிரட்டி எடுக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்குது. போட்டு இந்த மசாலா இருக்கட்டும். கடைசியில் இதை அப்படியே எடுத்து வலித்து எண்ணெயில் போட்டு பிரட்டும் போது பிரட்டிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் போடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் பிரட்டி போடுவோம். திருப்பி ஒரு 2 பிரட்டிட்டு அப்புறம் இந்த மசாலாலாம் கரைச்சி அதில் ஊற்றிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த பக்கத்தை நான் பிரட்டி போடுறேன். இப்போ 2 பக்கமும் இந்த பாருங்கள் நல்லா ப்ரௌனாக மாறி வருது. இப்போ இன்னும் அது மாறி வரட்டும். இந்த ஓரத்தில் இந்த மசாலா நம்ம கரைச்சி வச்ச மிச்ச மசாலா இருக்குதுங்களா, மசாலாவில் மட்டன் இது சிக்கனை பிரட்டி வச்சோம் பார்த்தீங்களா, பிரட்டின ஊறின மசாலா இதை அப்படியே ஊற்றி விட்டுரும். இப்போ
மசாலா மேலே ஃபுல்லாக மிச்ச மசாலா ஊற்றிட்டோம் பாருங்க. அப்படியே லைட்டாக அப்படியே பரட்டி போடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மசாலா அது ஒரு பக்கம் வேகட்டும். சிக்கன் இது ஒரு பக்கம் அப்படியே மசாலா கீழே சுண்டி பிடிச்சி வேகட்டும். இப்போ லால்பெரி சிக்கன் இந்த பாருங்கள், இதோட ஃபைனலாக அப்படியே அந்த தீயிலே சுண்டி அப்படியே வந்துடும். அந்த எண்ணெயில் மசாலாலேயே அந்த சிக்கன் வெந்துடும். நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்தால் லால்பெரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.